ஹாய் கைஸ், பாம்பன் இனாகுரேஷன் அன்னைக்கு சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கும் ஒரு நியூ ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. திருச்செந்தூர் டு சென்னை எக்மூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்தெந்த ஸ்பெஷல் ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு 3வது புது ட்ரெயின் புது ரூட்டில் வரப்போகுது. இந்த ட்ரெயினை April 6, 2025 பாம்பன் இனாகுரேஷன் டேலேருந்து ரன் பண்ண போகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் பிரிட்ஜை இனாகுரேட் பண்ணி வைக்கும்போது இந்த ட்ரெயினை ரன் பண்ண போகிறாங்க. இந்த நியூ ட்ரெயினுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு சூப்பரான நேம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் ரன் ஆக போகுதுன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம், மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் போக போகுது. ஒரு 16 வருஷமாக எங்கள் ஈசிஆர் லைனில் சென்னை போகிறதுக்கு ஒரு டெய்லி ட்ரெயின் கிடையாது. இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு டெய்லி ட்ரெயினாக வரப்போகுது. இந்த ட்ரெயினோட நம்பர் 16103 தாம்பரம் டு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ், 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ். இப்படி தாங்க வரப்போகுது. இன்னும் இதோட ஷெடியூல் இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் கைஸ். அடுத்து தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க கைஸ். முன்னாடி அப்ரூவல் தான் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டைம் நான் பார்த்துருக்கேன். கிராசிங்காக தான் நின்றுருக்கேன். நான் வந்து ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். கிராசிங்காக தான் நின்றுருக்கு. போன வாரம் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு, வெறித்தனமாக ஸ்கிப் அடித்து போயிட்டு இருந்தான். இப்போ தான் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டாப்பிங் வந்துடும், அடுத்த வாரத்துலேருந்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூர் டு சென்னை எக்மூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் பூதலூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சென்னை டு திருச்செந்தூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பூதலூரில் நின்று தான் போகும். இந்த ட்ரெயினுக்கு தான் ஸ்டாப்பிங் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இதுக்குமே ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து இந்த ஸ்டாப்பிங்கில் இந்த ட்ரெயின்ஸ் நின்று தான் போக போகுது கைஸ். அடுத்து ஹைதராபாத்லேருந்து வர 2 ஸ்பெஷல் ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 07191 காச்சிகுடா டு மதுரை ஸ்பெஷல். இந்த ட்ரெயின் திங்கட்கிழமை நைட்டு 8:30 காச்சிகுடாவில் கிளம்பி அடுத்த நாள் நைட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30 மதுரை வந்து ரீச் ஆயிரும். 07192 மதுரை டு காச்சிகுடா ஸ்பெஷல். இந்த ட்ரெயின் புதன்கிழமை காலையில் 10:40க்கு மதுரையில் கிளம்பி வியாழக்கிழமை மத்தியானம் 1:25க்கு காச்சிகுடா போய் ரீச் ஆகுது. இந்த 2 ட்ரெயின்ஸுமே தஞ்சாவூர் ரூட்டில் தான் ரன் ஆகுது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 07695 செகுந்தராபாத் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல். இந்த ட்ரெயின் செகுந்தராபாத்லேருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு 9:10 கிளம்பி வெள்ளிக்கிழமை நைட்டு 11:45க்கு ராமநாதபுரம் போய் ரீச் ஆகுது. அடுத்து 07696 ராமநாதபுரம் டு செகுந்தராபாத் ஸ்பெஷல். இந்த ட்ரெயின் வெள்ளிக்கிழமை காலையில் 9:50க்கு ராமநாதபுரத்தில் கிளம்பி சனிக்கிழமை மத்தியானம் 12:50க்கு செகுந்தராபாத் போய் ரீச் ஆகுது. இந்த எல்லா ட்ரெயின்ஸுமே ஏப்ரல் எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த வீடியோ நான் நேற்று நைட்டு மண்ணை எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்தது தான். சிதம்பரம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணுறதுக்காக வெறித்தனமாக ஹார்ன் சவுண்டோடு வந்துகிட்டு இருக்கிறது யாருன்னா 20684 செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். இந்த ட்ரெயினுக்கு ஒரு வழியாக சிதம்பரம் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து சிதம்பரத்தில் நிற்கும்னு சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிச்சிருக்காரு. உள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்களா, வேப் செவனோட ஃபுல் ஸ்பீடில் வரும்போது பேண்டாகிராஃப்லேருந்து ஸ்பார்க் வர்றதை பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கான். இந்த ட்ரெயின் மட்டுமே சிதம்பரத்தை ஸ்கிப் அடிக்கலை, இன்னொரு முக்கியமான ட்ரெயினுமே சிதம்பரத்தில் ஸ்கிப் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் தாங்க 16176 காரைக்கால் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்குமே சிதம்பரம் ஸ்டாப்பிங் கிடையாது கைஸ். இந்த ட்ரெயினில் ஒரு சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, சீர்காழியில் ஸ்டாப்பிங் இருக்குது, சிதம்பரம் தான் ஸ்டாப்பிங் இல்லை. இந்த 2 ட்ரெயினையும் தவிர இன்னொரு முக்கியமான ட்ரெயினுமே சிதம்பரத்தை ஸ்கிப் பண்ணி தான் போயிட்டுருக்கு. அது எந்த ட்ரெயின்னா, அயோத்தி டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு அயோத்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சிதம்பரம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணுற இன்னொரு ட்ரெயின் தாங்க இது 16175 தாம்பரம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்குமே சிதம்பரம் ஸ்டாப்பிங் கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நிற்கிறது நாகர்கோவில் டு தாம்பரம் அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அது இப்போ வராமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிப்பிங்கை சூப்பராக எடுத்துருக்கலாம். அந்தியோதயா அன்றைக்கி 1:15க்கு ஆன் டைம்லேயே வந்துடுச்சு. இந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸ் கடலூருக்கு அடுத்து சீர்காழி தான் நிற்கும், சிதம்பரம் ஸ்டாப்பிங் இல்லை.
இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் சிதம்பரத்துக்கே ஸ்டாப்பிங் கொடுக்காம சீர்காழிக்கு எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரில. ஒன்று கொடுக்காம விட்டால் ரெண்டையும் விடணும், இல்லைன்னா ரெண்டையும் கொடுக்கணும். பாம்பன் இனாகுரேஷன் அன்னைக்கு வரப்போகிற தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸை சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பை பார்த்துட்டு வாங்க. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முதல்ல கனெக்ட் ஆகுதுங்கண்ணா. இப்போ 3 ட்ரெயின் இருக்கு. சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு டெய்லி 3 ட்ரெயின் இருக்குங்கண்ணா. ரயில் நமக்கு தாம்பரத்துல இருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு புது ரயில் நமக்கு அமைச்சர் அவர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதற்கு பேர் ஏன்னா பாம்பன் ரயில் நிலையத்தை நாம புதுசா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ரயில் நிலையத்தை திறக்கிறோம். அதனால இதுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரையும் நம்ம State President Shri Annamalai ji and my good brother Dr. Murugan Navarkar for making this very important demand. And when Honorable Prime Minister comes to Tamil Nadu, then we will start this train in the entire coastline. Sir, we are very நியூஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் வழியாக ஒரு சூப்பரான ட்ரெயின் சூப்பரான நேமில் வரப்போகுதுங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரெயின் வர்றது எங்கள் ஈஸ்ட் டெல்டா ரீஜனில் உள்ள எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். 16 வருஷமாக ஒரு டெய்லி ட்ரெயின் கூட இல்லாமல் இருந்த இந்த லைனுக்கு இப்போ தான் ஒரு புது ட்ரெயின் வரப்போகுது. அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.